வணக்கம். ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இது பல பேர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்குது அப்படின்னு நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த ஜாதகத்தை பற்றிய பயம், கிரகங்களை பற்றிய பயம், இந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணுமோ, அந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணுமோ, இது பெயர்ந்தால் என்ன ஆகும், சனி பெயர்ச்சி ஆனால் என்ன ஆகும், ராகு பெயர்ச்சி ஆனால் என்ன ஆகும், குரு நகர்ந்தா என்ன ஆகும், செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன ஆகும், இப்படி பலவிதமாக நம்ம அந்த கிரகங்களை பார்த்து பயப்படுவதுங்கிறது மிக மிக அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டிவி சேனல்ஸ்லேயும் வருது, கூகுளில் போனாலும் வருது, எங்கே போனாலும் இன்று நாள் எப்படிங்கும்போது இன்று நாள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சில சமயம் அந்த கிரகங்கள் பொசிஷனை வச்சு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லும்போது காலையிலேயே அதை பார்த்த உடனே ஒரு பயத்தோடு அந்த நாளை துவங்குறவங்க நிறைய பேர் இன்றைக்கும் நிச்சயமாக இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, கிரகங்களுங்கிறது இருக்குது, அவர்களுடைய பாதையில் போயிட்டுருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது. இதை நிறைய நம்ம பார்க்குறோம். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் பிரச்சனையும் நமக்கு இல்லை. நம்ம பிரச்சனைலாம் எங்கன்னா, இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால நமது மனம் என்ன ஆகுது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ கிரகங்கள்னால் சில பேருக்கு ஜாதகம் கிடையாதும்பாங்க, அல்லது சில பேர் அதெல்லாம் பார்க்குற பழக்கமே இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரகங்களின் சஞ்சரிப்பு எப்படி இருந்தாலும், சஞ்சாரம் எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே இவங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய மனம் வலிமையாக இருக்கும். இதை நான் எப்படியாவது தாண்டி போகணும், அப்போ பிரச்சனையே இருக்காது. ஆனால் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அல்லது அடுத்த இத்தனை வருஷங்கள் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் கொண்டு போய் உள்ளே போட்டுட்டாலே அதுக்கப்புறம் அந்த மைண்ட் பவருங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும், மைண்ட் எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிரும். மனதின் சக்தி குறையும் போது அந்த மனிதனால் செயல்படவே முடியாது. இதுதான் உண்மை. சில உதாரணங்கள். ஒரு முறை ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு 45-50 வயசு இருக்கும். நல்ல உத்தியோகத்தில், நல்ல பதவியில் பல வருடங்களாக வேலை செஞ்சிட்ருக்கார். ஆனால் எங்கேயோ போய் ஜோசியம் பார்த்தாங்க, ஜாதகத்தை பார்த்து இவருக்கு நேரம் சரியில்லை, இனி அடுத்த 7.5 வருஷம், 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த 7.5 வருடங்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. அவருடைய வேலை அது, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டார். இப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவ்வளோதான், நமக்கு 7.5 வருஷம் எதுவுமே நடக்காது, எல்லாமே பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி ஒரு பெரிய பயம் பிடிச்சிருச்சு மனசில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட அவங்க என்னை பார்க்கும்போது இது நடந்த பிறகு ஒரு 2-3 மாதம் இருக்கும். அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எதேச்சியாக நாங்கள் போய் பார்த்தோம், யாரோ பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம், அதில் தெரிஞ்சது தான். இப்போ என்னென்னா, இந்த 2-3 மாதம் அவங்க சொன்ன அந்த கணக்கில் இவரால் வேலைக்கே போக முடியல. தினமும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நான் என்ன போய் பண்ணால் என்ன பிரயோஜனம், இந்த 7.5 சனி எனக்கு இருக்கே, நான் எது செஞ்சாலும் சரியாக வராது, நிறைய தவறுகள் வரும். ஆஃபீஸ்லேருந்து அவரை கூப்பிடுறாங்க, நீங்கள் எப்போதும் பண்ணுற வேலையை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவரால் போகவே முடியல. காரணம், அந்த பயம் பிடிச்சி போச்சு. நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவோமோ, தப்பாக ஏதாவது செஞ்சுருவோமோ, அப்புறம் நமக்கு வேலையில் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலே போகாமல் இருந்தார். அப்புறம் அவருக்கு நிறைய விளக்கம் சொல்லி சில தெரப்பீஸ் கொடுத்து இந்த பயத்தை நீக்கின பிறகு தான் அவரால் வேலைக்கு போக முடிஞ்சுது. இப்போ 7.5 சனி இல்லைன்னு நம்ம சொல்லலை, அது இருக்குது, அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பயம் நம்ம மனதை என்ன பண்ணுதுங்கிறது தான் நம்ம இங்கே பிரச்சனை. அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும் இல்லையா, இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். ஆனால் பாசிட்டிவாக என்னென்னா, ஒரு முறை நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபேமிலி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்கள சந்தித்த போது அந்த தாய் அவங்க மகனை கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க. 10வது வகுப்பு அப்போ எக்ஸாம் எழுத போகிறார். இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா படிக்கிறான், இவன் நல்ல மார்க்கெலாம் வாங்குகிறான், டெஸ்ட்டில் எல்லாமே நல்லா பண்ணுறான், ஆனால் இப்போ போர்டு எக்ஸாம் இருக்குது, இந்த நேரம் பார்த்து இவனுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, இப்போ இவன் எப்படி பண்ண போகிறானே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு அந்த பையன் முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ வேலையாக போனாங்க. அந்த பையனோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என்னப்பா நல்லா படிக்கிறியா, டியூஷன்லாம் வச்சுருக்கியா, இல்லை நீயே படிச்சுக்கிறியா என்னங்கும் போது அவன் அதெல்லாம் சொன்னான். நான் மேத்ஸ் மட்டும் போகிறேன், பாக்கி எல்லாமே நான் நல்லா பண்ணுறேன், மேத்ஸ் கூட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தான். என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் நல்லா நான் படிப்பேன், இன்னும் சில மாதங்கள் இருக்குது பரீட்சைக்கு,
கண்டிப்பாக நான் நல்லா படித்து நல்லா எழுதுவேன், நல்ல மார்க் வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எனக்கு ஒன்றுமே பிரச்சனை அதில் தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்கள் அம்மா வந்து திருப்பி என் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாங்க. இந்த 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, இத்தனாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு, இனி அவனுக்கு பிரச்சனை தான், இனி நீ வந்து முதல்ல விட இன்னும் கடுமையாக உழைக்கணும், முதல்ல நீ இத்தனை நேரம் படித்தா பத்தாது, இப்போ இன்னும் நிறையா படிக்கணும், அப்போ தான் உன்னால் முடியும், 7 சனி நடக்குதுன்னு கிட்டத்தட்ட தினமும் பல முறை சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக அது நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த படிப்பில் இருக்கிற உற்சாகமே போயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து மனசில் இப்போ என்ன தோணுது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் இந்த 7 சனின்னு ஏதோ சொல்கிறாங்களே, இதனால் நம்ம வந்து மார்க் வாங்க முடியாமல் போயிடுமோ. அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், இப்போ இந்த 7 சனினால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இடையூறுகள் வரும், நீ நல்லா படித்தாலும் எக்ஸாம் டயத்தில் உனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நீ பரீட்சை எழுத முடியலன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதுவே இப்போ ஒரு கிளி பிடிச்ச மாதிரி இருக்குது, அம்மா கிட்ட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க தாயை கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசி நான் புரிய வச்சேன், இந்த ஜாதகத்தை பற்றி எதுக்கு இந்த குழந்தைகிட்ட சொல்கிறீங்க, நீ நல்லா படி, நல்லா முயற்சி பண்ணு, நல்லா மார்க் வாங்க, அவ்வளோதான். எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த பையன் தன்னுடைய உழைப்பை போட்டான்னா நல்ல மார்க் எவ்வளோ முடியுமோ பண்ணட்டும். இப்போ வந்து படிக்கவே முடியாதபடி பண்ணிட்டீங்களே, மனசே அவனுக்கு வந்து ஒரு பயத்தோடு இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்புறம் அந்த பையனுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்லி, இந்த 7 சனியெல்லாம் தாண்டி அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்கப்பா, இல்லை அது தெரியாமலேயே அவங்க உழைப்பை அப்படியே கொண்டு போகும்போது நிறைய வெற்றிகளை பார்த்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவனுக்கு கொஞ்சம் சரியாச்சு. இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். இதை எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி நடந்ததுங்கிறது சொல்கிறேன். ஒரு கப்பல், அவங்க வந்து கொஞ்சம் 2-3 வருஷமாக 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது பல வருடங்கள் முன்னாடி நடந்த விஷயம். காதலிச்சிருந்தாலும் 2 பக்கம் குடும்பத்துலேயும் அந்த அளவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இருந்தாலும் சரி 2 பேரும் விரும்புகிறாங்களே பண்ணலாம் அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் அதிலெல்லாம் அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லைன்னாலும் பெரியவங்க பார்த்தபோது இந்த 2 ஜாதகங்களும் அவ்வளவு நல்லா பொருந்தலைன்னு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு 2 பேருக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா இது, கடைசியில் நம்ம பெற்றோர்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து இந்த ஜோசியத்தினால நமக்கு ஜாதகத்தினால இப்படி பிரச்சனையாக இருக்கே, என்ன பண்ணலான்னு அவருடைய நண்பர் ஒருத்தட்ட போய் அவர் பேசி கேட்கும்போது நண்பர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் 2 பேரும் ஸ்திரமாக இருக்கீங்கன்னா பேசாமல் உன் ஜாதகத்தை கொண்டு போய் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோ, அப்போ அவங்க ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி எழுதி அவங்கக்கிட்ட கொண்டு போய் அது ஏதோ தப்பு, இதுதான் கரெக்டுன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த பெற்றோர்களை நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்தப்போ சரி பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கல்யாணமும் நடந்து, எனக்கு இந்த விஷயம் தெரியும் போது அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருடங்கள் முடிஞ்சு ஒரு குழந்தையும் இருக்குது. ரொம்ப அந்யோன்யமான ஒரு தம்பதியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, நான் அதை பற்றி விசாரித்தேன். காரணம் என்னென்னா, அவங்க 2 பேருக்கும் மனசில் இது ஒன்று உறுத்தல் இருக்குது, ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த ஜாதகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மனப்பொருத்தம் இருக்குது, ஜாதக பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்ல, மனப்பொருத்தத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ளே நம்ம தீர்த்துப்போம், நம்ம வாழ்ந்து காட்டுவோம், சந்தோஷமாக வாழ்வோம்னு 2 பேருமே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சங்கல்பத்தினால அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. இப்போவும் நான் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்தும் கேள்விப்பட்டேன், நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா, ஜாதகம் பொய்ன்னு நான் சொல்லலை, நிஜமாகவே அவங்க 2 பேரோட ஜாதகத்தில் அந்த எல்லா பொருத்தமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனம் வந்து நான் இப்படி கண்டிப்பாக இதை தாண்டி போவேன்னு நினைக்கும் போது அந்த தைரியமும் கிடைக்கும், அந்த துணிச்சலும் கிடைக்கும், அதுக்குண்டான வழிமுறைகளும் கிடைக்கும். விதியை மதியால் வெல்வதுங்கிறது, விதிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது சொல்கிறாங்க, இது இப்படி இருக்குது, இப்படி நடக்கும். ஆனால் நமது மனதை எப்படி நம்ம அதையும் தாண்டி கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜாதக பயத்தை நாம் முழுமையாக நீக்க வேண்டும். அது தினம் பார்த்து பயப்படுறதுங்கிறது ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் எப்போ பார்க்கலான்னா, ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடக்க போது ஒரு சரியான நேரம் குறிப்பதற்கு, ஒரு திருமணம்னா நல்ல முகூர்த்தம், பொருத்தமான முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு நேரத்தை சரியானபடி செலக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஈவன் நம்ம ஜாதகத்தை கூட எப்பாவது ஒரு ட்ரெண்ட் பார்க்கலாம். அடுத்த 2.5 வருஷம் ஒரு அஷ்டமத்து சனி இருக்கா, சரி நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்போம், தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தேவையில்லாத பணத்தை எங்கேயும் போட வேண்டாம், கொஞ்சம் நம்ம அமைதியாக இருப்போம், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பார்த்து நம்ம வந்து நமது நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதில் தப்பு இல்லை. ஆனால் பயந்து போய் வாழறதுங்கிறது தவறு. இந்த ஜாதக பயத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட, ஏன்னா
பல பேர் இதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் கவுன்சிலிங்லலாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த பயத்தை அறவே நீக்கக்கூடியது தான் நமது கிரகதோஷம் அப்படிங்கிற வகுப்பு. இந்த வகுப்பில் அந்த கிரகங்கள் எப்படி நமது சக்ராக்களை பாதிக்குது, அதன் மூலம் நம்மிடம் எத்தனை மாற்றங்கள் வருது, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும்னு அதுக்கு ஒரு வழிமுறை அந்த தியானத்தில் கிடைக்கும். அதை தவிர இப்போ ஜாதகமே பார்க்க தெரியாதுங்க, எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, நான் ஜாதகம் பார்க்குறது இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எந்தெந்த சக்கரா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சயின்டிஃபிக்கான கேல்குலேஷனோட நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த கேல்குலேஷன் நான் போட்டதில்லை, என்னுடைய ஒரு குரு திரு ஜெகநாத சுவாமிகள் அவர்கள், அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னா, லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தவர். அவர் குறித்த கொடுத்துருக்கிற ஒரு சார்ட், இதை வச்சு யாருமே ஜாதகம் பார்க்க தெரியாதவங்க, அஸ்ட்ராலஜி தெரியாதவங்க கூட ஈஸியாக வச்சு அவங்களோட ஜாதகம் இருந்தால் இந்த கேல்குலேஷனை வச்சு எந்தெந்த சக்கரா எப்படி எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு நம்ம அந்த என்ன மாதிரி தியானம் பண்ணி அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணலாம். பரிகாரம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணிக்கலாம், பட் எல்லாராலையும் அது முடியாது. ஆனால் தியானம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக முடியும். அண்ட் நம்ம தியானம் எப்படியும் ஆடியோ நம்ம கொடுத்துருவோம் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, அதை கேட்டு அவங்க அப்பப்போ சரி பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த வகுப்பை அட்டன் பண்ணி முடித்த பிறகு அந்த கிரகங்கள் பற்றிய பயம், ஜாதகம் பற்றிய பயம் முழுமையாக மனதிலிருந்து நீங்கி நிம்மதியாக வாழ முடியும். நமது கிரகதோஷம் வகுப்பில் நிச்சயமாக கலந்துக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் வந்து சொல்ல முடியும்.